தயாரிப்பு துறைக்கோ தயாரிப்பாளர்களோ எதிரானவர்கள் அல்ல பெப்சியும் பெப்சி தொழிலாளர்களும். நீங்கள் பழிவாங்க நினச்சிங்கன்னா அது ஆபத்தில் முடியும், விபத்தில் முடியும். இந்த யானையை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கரும்பு கொடுத்து கொஞ்சம் வெல்லம் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். நீ பின்னாடி வந்து ஊசியை கொத்திட்டே இருந்தீங்கன்னா பாகனே தூக்கி போட்டு நேராக உன்னடிச்சு காலி பண்ணிவிடும். வடிவேலை கொண்டு வந்து சாணி அடிக்க வைப்பாங்க இல்லையா, அவன் என் தலைவர் வரான் சும்மா இருந்த கூட சாணி அடிக்க வைக்கிற மாதிரி இன்றைக்கி இந்தியா முழுக்க படப்பிடிப்பு இல்லை. அவங்கவுங்க அங்கங்கே படப்பிடிப்பு நடத்திருப்பாங்களா? யாரால் கெட்டது? நோரால் கெட்டதுன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா இன்றைக்கி இன்க்ளூடிங் ரஜினி சார் படம், கோழிக்கோடில் ரஜினி சார் படம், வாகமனில் விஜய் சேதுபதி படம், ஊட்டியில் நம்ம சமுத்திரகனி படம், ராமேஸ்வரத்தில் ஆதிப்பின் செட்டி படம், எல்லா படமும் இன்றைக்கி யாரால் நிற்கிதுன்னா நீ நடத்திக்கிறேன்னா சரி, நான் தடுக்கலை உங்களை. நம்ம இவ்வளோ பெருசாக கூடுவோன்னு அவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அந்த 1ஆம் தேதி நடந்தது பாரு, அதை பார்த்துட்டு கணக்கு போட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பெப்சியை வந்து இப்படி முறைக்கவே தேவையில்லை. எந்த காலத்தில் ஒழுங்காக நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம்? நானும் 5 படம் எடுத்தவன். நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, கூட சொன்னாங்க எங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குதுன்னு. அதெல்லாம் வராதுயா. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் வராதுன்னு. நாங்கள் இல்லைன்னா படம் முடியாது. இந்த வில்லன் நடிகர்கள்லாம் இவங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இல்லைன்னா படமே முடியாது. வெறும் ஹீரோ வந்து ஹீரோயினை காதலிப்பார், லவ் பண்ணுவார், கல்யாணம் பண்ணிவிடுவார், அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு அரை மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும்டா. அப்புறம் முழுசாக பார்க்கறதுக்கு நாங்கள் வரணும். இவங்களுடைய சாபத்தை வாங்காதீங்க. பெப்சியுடைய தொழிலாளிகள் சாபத்தை வாங்காத. காஷ்மீரில் தேல் குடிச்சா கன்னியாகுமரியில் கூட வலிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கூட்டம். நீ எங்கேயோ இங்கே தனியாக நிற்கிறோம் அடிச்சுட்டு போயிடலான்னு நினச்சின்னா, இங்கே தனியாக நாங்கள் நிற்கலவா, இந்தியாவா சேர்ந்து நிற்கிறோம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கூட்டம். நமக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். ஐயோ நம்ம பின்னாடி பேர் இருக்காங்களா, ஐஃபேக் இருக்கா, வெஸ்டர்ன் இந்தியா இருக்காங்களா, ஈஸ்டர்ன் இந்தியா இருக்காங்களா, கர்நாடகா இருக்கா, ஹைதராபாத் இருக்கா, கேரளா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? நம்ம ஒரு அழைப்பை ஏற்று அவர்களாக டிக்கெட் போட்டு அவங்களாம் வந்து உட்காந்து இன்றைக்கி மேடையில் உங்களோட நாங்கள் இருக்கோன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க பின்னாடி இருக்கிற பல லட்சம் ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் நம்மளோட இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நாட் ஓன்லி அவர் லீடர்ஸ், மோர் தென் லேக் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வித் அஸ். ஆல் இந்தியன் ஃபில்ம் எம்ப்ளாயிஸ் ஆர் வித் அஸ். ஸோ நமக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் பயப்படலை, காமிக்கிறோன்னு சொல்லி நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, செல்வமணி சொன்னதால் அட்ஜஸ்ட் பண்ணோம், செல்வமணி சொன்னதால் அட்ஜஸ்ட் பண்ணோன்னு. அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு புரியுது, யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணுமோ அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் இப்போ நம்மளோட வேலை. ஏன்னா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த பெப்சிங்கிறது ஒரு பலம் கொண்ட யானை. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாகன் மாதிரி அதில் நின்றுக்கிட்டு இந்த யானையை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கரும்பு கொடுத்து கொஞ்சம் வெல்லம் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். நீ பின்னாடி வந்து ஊசியை கொத்திட்டே இருந்தீங்கன்னா பாகனே தூக்கி போட்டு நேராக உன்னடிச்சு காலி பண்ணிவிடும். பாகன் இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப்டி, பாகன் இல்லைன்னா உன்னோட சேஃப்டி காலி ஆகிடும். எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாரையும் 1.5 மாதமாக கண்ட்ரோல் பண்ணி வேண்டாம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகளில் பெப்சியோட தப்பு என்ன நீங்கள் சொல்லுங்கள், தப்பு இருந்தால் சரி பண்ணிக்கிறோம். நம்ம பழைய பெப்சி மாதிரி இல்லாமல் நாங்கள் சொன்னது தான் சரியில்லைன்னா சொல்லாமல், ஐயா எங்களோட பக்கம் தவறு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஒழுங்காக இப்போ நம்ம என்ன நினச்சோம், சென்னையில் இருக்கிற நம்ம ஷூட்டிங்கில் இருக்கிற தோழர்கள்லாம் இங்கே வர வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம காமிக்கலான்னு. உடனே மறுநாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, படப்பிடிப்பு நடந்தே தரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி நடத்திக்க. வடிவேலை கொண்டு வந்து சாணி அடிக்க வைப்பாங்க இல்லையா, அவன் என் தலைவர் வரான் சும்மா இருந்த கூட சாணி அடிக்க வைக்கிற மாதிரி இன்றைக்கி இந்தியா முழுக்க படப்பிடிப்பு இல்லை. அவங்கவுங்க அங்கங்கே படப்பிடிப்பு நடத்திருப்பாங்களா? யாரால் கெட்டது? நோரால் கெட்டதுன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா இன்றைக்கி இன்க்ளூடிங் ரஜினி சார் படம், கோழிக்கோடில் ரஜினி சார் படம், வாகமனில் விஜய் சேதுபதி படம், ஊட்டியில் நம்ம சமுத்திரகனி படம், ராமேஸ்வரத்தில் ஆதிப்பின் செட்டி படம், எல்லா படமும் இன்றைக்கி யாரால் நிற்கிதுன்னா நீ நடத்திக்கிறேன்னா சரி, நான் தடுக்கலை உங்களை, நீங்கள் நடத்திக்கிங்க.
நடத்துனீங்களா? இப்போ யாரால் கெட்டது? படப்பிடிப்பு நடக்கிற தயாரிப்பாளர் எல்லாம் சார் என்ன சார் இது அநியாயம், ஏன் சார் ஷூட்டிங் நிறுத்துறீங்க? நான் கேட்டேன், தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பெப்சி வேணும், ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பெப்சி வேணாம். என்னையா இது? வேணான்னு சொல்கிறது உங்கள் தயாரிப்பாளர் சங்கம். நீ அங்கே போய் கேளுங்க ஒரு தடவை, ஏன் வேணாங்கிற, என்ன பிரச்சனை? படம் எடுக்கிற எனக்கு அவன் வேணும், பதவியில் வந்து உட்காந்துருக்க உனக்கு வேணான்னா என்ன அர்த்தம்னு கேட்கணும் இல்லையா? நீ அங்கே கேட்கறத விட்டுட்டு எங்ககிட்ட வந்து ஏன் நிறுத்தினா நாங்கள் நடத்துவோம்னு சொன்னால் நடத்தி காமிங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு நம்ம பிரச்சனை. என்னென்னா, எங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதை சொல்லுங்க, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் 4-5 சங்கமாக உடஞ்சி போகிறீங்க, அது நாங்களா பொறுப்பு? உங்களை ஒன்று சேர்க்குறோன்னு நினைக்கிறோம். உங்களை ஒன்று சேர்க்குறேன்னு நினைக்கிற எங்களை பிரித்து பார்க்குற நீ 4ஆக பிரிஞ்சிருக்கிற. அவன் ஒன்று சேர்றா நல்லதுறான்னு சொன்னால் நீ ஏன்டா ஒன்றா இருக்க, நீங்களா பிரிஞ்சு போங்கடாங்கிற. இங்கே இருந்து ஒவ்வொருத்தனையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க இல்லையா? யாராவது ஒருத்தன் வந்தானா அவன் பின்னால் இங்கே பசியில் இருப்பான், பட்டினியில் இருப்பான், துரோகம் பண்ண மாட்டான். இங்கே பெப்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான் பெப்சி மெம்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வா தலைவராக ஒன்று வச்சிடுறேன். எதுக்கு தலைவர்? ஓடாத பஸ்ஸுக்கு டிரைவர் தான் கண்டக்டர்னா, நடக்காத யூனியனுக்கு தலைவராக இருந்தால் செக்ரட்டரியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆனால் இன்றைக்கி 10 பேரோட வாழ்க்கை நடக்குது. ஒரு ஆஃபீஸை போட்டு அவன்கிட்ட வந்தவங்ககிட்ட 50 ரூபா ஃபார்மை விற்று அவன் சாப்பிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே வாஸ் சார் சொன்னார், முன்னாடி பேசுகிறவங்க சொன்னாங்க, எனக்கும் அனுபவம் இருக்குது. அனுபவம் இல்லாத தொழிலாளர்களை வச்சு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். அப்போ ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையை பேசணும், தீர்த்தோம், பிரச்சனை முடிஞ்சது, எல்லாம் ஒன்றாயிட்டோம். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறான்னா உனக்கு தெரியாது. உன்னோட பிரச்சனை, உன் பங்காளி சண்டை, நீ அவனை சண்டை போட்டு என்ன இழுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் தான் நான் கேட்குறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, ஒரு ரோட்டில் ஒரு பெண்ணை ஒருத்தன் கெடுக்கிறான். இப்போ போலீஸ்காரங்க இங்கே நிற்கிறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்டா தடுக்கிற, ஏன்டா பண்ணுறான்னு கேட்பாங்களா இல்லையா? போலீஸ்காரங்க இல்லைப்பா நாங்கள் நியூட்ரலு, 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டா நாங்கள் என்ன சொல்கிறது? நாங்கள் நியூட்ரலாக இருக்கோம், அவன் முடிஞ்சால் காப்பாற்றிட்டோம், நீ முடிஞ்சா கெடுத்துக்க அப்படின்னு வேடிக்கை பார்க்குறது நியாயமா? இது சக சங்கங்களுக்கு, திரைப்படத்துறையில் இருக்கிற சக சங்கங்களுக்கு, நடிகர் சங்கத்துக்கோ இல்லை எக்ஸிபிட்டரி சங்கத்துக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்துக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட அனைத்து சங்கங்களுக்கும் கேட்குறோம், 50 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? யாராவது ஒருத்தர் விசாரிக்கலாம் இல்லையா? அது இல்லாதால் தான் இன்றைக்கி பிரச்சனை. ஏன் நாங்கள் ரோட்டுக்கு வர வேண்டியிருக்குன்னா, இங்கே அரசுக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். அரசு வந்து இந்த அசம்பிளி செக்ஷன் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு பேசணும்னு சொன்னாங்க. 2 டேஸ் முன்னாடி ஐஎன்பி மினிஸ்டர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் ஊரில் இருக்கீங்களா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு சிஎம் ஆஃபீஸில் லெட்டர் அமைச்சிருக்காங்கன்னாங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வரோம். எங்களுக்கு வீரியம் பெருசு இல்லை, காரியம்தான் பெருசு. எங்களுக்கு ஈகோ இல்லை, எங்களுடைய தொழிலாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறத எங்கள் பிரச்சனையை தவிர என்னோட ஈகோவோ என்னோட அகங்காரமோ எனக்கு இல்லை. எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வர தயார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஒரு கண்டிஷனோடு தான், ஒன்றுமே இல்லை மறுபடியும் நீ அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் தயார் இல்லை. ஒர்க் பண்ண இருக்கிற பெப்சியோட இருக்கிற சங்கத்தோடு ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்க பிரச்சனை. I want to say 2-3 things to our friend Mr. Vunikrishnan and Mr. Ashok ji. Sir, we employees, previously we are labor. Today we are not labor, we are owners. We own 2 floors, our own floors in Tamil Nadu. முதலாளிகளாக மாற நீங்கள் இருக்கீங்க, உங்களால் பண்ண முடியாத நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, அதுக்கு முன்னாடி அவங்க போவாங்க, அங்கே மண்ணை திருடுவான், கல்லை திருடுவான், பார்த்துட்டு திரும்பி வருவான். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான 2 ஸ்டுடியோவை வந்து நம்ம கட்டியிருக்கோம். இந்தியாவிலேயே ஃப்ளோர் சொந்தமாக இருக்கிற ஒரே ஃபெடரேஷன் பெப்சி ஃபெடரேஷன் தான். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்மளோட சொந்த பணத்தில் கட்டணும். நம்ம யூனியன் ஒரு பைசாவாக ஒரு மெம்பர் காசு கொடுத்து அந்த பணத்தில் கட்டணும். 1 பைசா கடன் இல்லாமல் அந்த ஃப்ளோரை கட்டணும். 2வது ஃப்ளோர் கவர்மெண்ட் அன்றைக்கி வந்து 5 கோடி ரூபாய் இந்த ஃபண்டு கொடுத்தாங்க, அதை வச்சு கட்டணும். இன்றைக்கி 15 ஏக்கர்லேயும் செட்டு போட்டு இன்றைக்கி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பெப்சியில் இருக்கிற டைரக்டர்ஸ் காரணம், கேமராமேன் காரணம், ஒர்க்கர்ஸ் காரணம், முக்கியமாக ராமலிங்கம் மேஸ்திரி காரணம். இன்றைக்கி மிக பிரமாண்டமான ஃப்ளோர்ஸ் அங்கே நாங்கள் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மோரோவர் கவர்மெண்ட் கேவ் 50 acres of land
to the FEFC employees to build our own residential compound, apartments. Because of this, already we have one condition: within 3 years, we should start the work. Because of political situation, 2010, DMK government gave the land. After 2011, the government has been changed, so we are unable to build the apartments. What happened now? We prepared ourselves and we went for to build the house. That time we came to understand within 3 years we should start the work. Otherwise it will get cancelled. The government order get cancelled. We lost the land. After 2019, we went to the government. We requested to renew the government order. Only 3 months back, on February, we got the government order. They renewed for another 3 years. Within 3 years, we have to construct the building. What happened? We started, we assembled, we organized our people. These people went to the government. They stopped it now. Already 3 months gone. Out of 3 years, 3 months gone. Only 2 years something is there. That is a problem. Everything they won't do, they will not allow us to do. That is a problem. நம்ம உங்களுக்கு சொல்கிறேன், ஏற்கனவே 2000 நம்ம கொடுத்த படத்தில் 50 ஏக்கர் குடியிருப்புகளுக்காகவும் 15 ஏக்கர் FEFC தொழிலாளர்களுடைய பயன்பாட்டுக்காகவும், அது ஸ்கூல் கட்டுறதுக்கா, மருத்துவமனை கட்டுறதுக்கா, ஸ்டுடியோ கட்டுறதுக்கான்னு யார் டிசைட் பண்ணணும்? கவுன்சிலில் இருக்கிற யாரோ ஒரு சிலர் இல்லை. கவர்மெண்ட் ஆர்டரில் சரியாக இருக்குது. 4 லைனை சரியாக படித்து பாருங்கள். It is allotted for the FEFC Employees Federation Members Welfare. நாங்கள் எது ஒன்றாலும் பண்ணலாம். எங்களோட வெல்ஃபேர் எது நினைக்கிறோமோ அதை நாங்கள் பண்ணலான்னு அதில் இருக்கு. ஸோ நாங்கள் அதில் ஸ்டுடியோ கட்டியிருக்கோம். அந்த ஸ்டுடியோவோட வருமானம் எங்கள் பணத்தில் கட்டியிருக்கோம். இன்றைக்கி அது உங்கள் கண்ணை உறுத்துது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு மனு போடுறீங்க, கோர்ட்டுக்கு போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அந்த பேப்பரை காமிக்கிறீங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ரொடியூசர்ஸு முன்னாடி எப்படி இருந்தாங்க? ப்ரொடியூசர்ஸு நமக்கு ஒரு கஷ்டம்னா பணம் கொடுத்தாங்க. கொரோனாவில் வேலை நடக்கலையா, நான் ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன், நான் ஒரு 1 கோடி கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் இந்த கட்டத்தில் சங்கத்தில் இன்றைக்கி நாங்களாக எறும்பு மாதிரி உட்காந்து ஒரு வீடு கட்டினா அந்த வீடை இடின்னு சொல்லி ஒரு கேஸ் போட போகிறேன். அவங்க ப்ரொடியூசரா, நீங்கள் ப்ரொடியூசரா? அவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடெண்ட்டாக, நீங்கள் நிர்வாகிகளா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது தயாரிப்பாளர்களை எதிர்த்து நடக்கிற கூட்டம் அல்ல. முதல்ல நான் தெளிவாக சொல்லிடுறேன், தயாரிப்பாளர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. உங்கள் சங்கத்தில் நீங்கள் பதவியில் அமர்த்தின சில பேர் யாரோ பேசும்போது சொன்னாங்க, ராஜேந்திரனோ யாரோ சொன்னாங்க, 3 கோடிக்கு 16 கோடிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சார். எப்படியா அந்த 16 கோடி வாங்கி கொடுத்துரு, அந்த பிரச்சனை இல்லை சார். நீ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண நம்ம பிரச்சனை முடிஞ்சிடணும். நானும் ட்ரை பண்ணேன், எப்படியா முடிச்சிடலான்னு. அது நடக்கலை. அவன் 8 கோடியோட அண்ணே இதுக்கு மேலே முடியாது, நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், நாங்கள் அதுக்கு மேலே நான் அடித்தே வாங்க முடியும் அவங்ககிட்ட. நீங்கள் கொடுத்தவன் நீங்கள், வாங்கினவங்க, அதுக்கு மேலே உங்கள் கூட பஞ்சாயத்து பேசணும். அது வாங்கி கொடுக்கலன்னு நீ எங்கள் மேலேயும், நீ FEFC மேலேயும் நீ வாங்கி கொடுக்கலையா, இன்னொரு சங்கம் ஆரம்பிக்கிற முழு மூச்சா இவ்வளோ பாடுபடுற நீங்கள் உங்கள் சங்கத்துக்கு பாடுபட்டுருந்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு கலர் கொடுக்குறீங்க, என்ன கலரு? சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் நாங்கள் உதவி பண்ணுறோம். இப்போ எப்பவுமே எலெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜாதியை காமிப்போம், நம்ம ஜாதி இங்கே இருக்குது, நம்ம ஜாதி நனைஞ்சு போச்சுன்னு. இப்போ அது மாதிரி சிறுபட தயாரிப்பாளர்கள் நாங்கள் உதவி பண்ணுறோன்னு. சிறுபட தயாரிப்பு என்ன உதவி பண்ணுறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் நிர்வாகிகள் படாத பாடுபட்டு சிறுபட தயாரிப்பாளருக்கு இவ்வளோ உதவிகள் வேணும்னு கையெழுத்து FEFC கிட்ட வாங்கியிருக்காங்க. போன வருஷம் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு அமைச்ச லெட்டர் 18 லெட்டர். ஆனால் நடந்த படம் 140 படம். அப்போ அந்த 140 படத்தில் 18 ப்ரொடியூசர் தான் நீங்கள் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. மீதி 122 ப்ரொடியூசர் அந்த லாபத்தை அடையவே இல்லை, அந்த நன்மையை அடையவே இல்லை. வாங்கி கொடுத்த நன்மையை, நாங்கள் கையெழுத்து போட்ட நன்மையை கூட உங்கள் ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுக்க யோகியதை இல்லாத நீங்கள் சிறுபட தயாரிப்பாளர் பற்றி பேசுகிறீங்க. எப்போது பிரச்சனை வந்தால் உங்களுக்கு சிறுபட தயாரிப்பாளர் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் எந்த ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க. இன்றைக்கி 300 படம் 400 படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அந்த வேலையை பார்த்து அவங்கள காப்பாற்ற விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு என்ன போட்டியாக சங்கம் ஆரம்பித்து, வேற ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், எங்களுக்கு சங்கமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸு 3 கோடி ரூபா இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் இல்லை, ப்ரொடியூசர் சங்கமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 3 கோடி ரூபா இருக்குது. மெம்பர்ஸ் கொடுக்க வேண்டிய பணம் 25 கோடி ரூபா இருக்குது. இப்போ நாங்கள் என்ன கேட்டோம், கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. They have filed a case against FEFC. They will not restrain
they will not stop our shooting. On front of IFAC, I assure you, we will not stop your shooting. We will not cooperate your shooting. We will not stop our shooting. If you want, you can run the show. நாங்கள் வந்து உங்கள் ஷூட்டிங்கை நிறுத்துகிற மாதிரி இல்லை. நீங்கள் சும்மா வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும், யார்கிட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும், நாங்கள் என்ன உங்ககிட்ட வந்தோம்? இப்போ போட்டிருக்க கேஸ் உண்மையான கேஸா? 23 சங்கத்து மேலே கேஸ் போட்டிருக்கீங்க. நாங்கள் வந்தோம், அடித்தோம், உங்களுக்கு வயலன்ஸ் பண்ணோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு. ஒரு இடத்துல சொல்லுங்கள், ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு அடிதடி நடந்திருக்கா? நாங்கள் எங்கள் மெம்பராக கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு மீட்டிங் நடக்கும்போதும் ஒரு நிர்வாகியும் நாங்கள் பேசி, இது மாதிரி குறிப்பாக பாபு மாதிரி, ப்ரொடக்ஷன் பாபு மாதிரிலாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், லைட் மேனுவல் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். டிரைவர்ஸ் ஜூனியர் ராஜேந்திரன் இங்கேயே இவ்வளோ பேசுகிறாருன்னா இசி மீட்டிங்கில் ஜென்ரல் பாண்ட் மீட்டிங் எவ்வளோ பேசுவார் உங்களுக்கு தெரியும். இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, வேணாம்ப்பா, ப்ரொடியூசர்கிட்ட தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்பாங்க, அவங்க இருக்கிற நியாயத்தை நம்ம பேசுவோம், இப்படிலாம் பேசி உங்களை காப்பாற்றி உங்களுக்கு நன்மை பண்ண எங்களை அழிக்க நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? தயாரிப்பாளர்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, தயாரிப்பு துறைக்கோ தயாரிப்பாளர்களோ எதிரானவர்கள் அல்ல பெப்சியும் பெப்சி தொழிலாளர்களும். தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கின்ற சில நிர்வாகிகளுக்கு அவங்களோட பர்சனல் ஆசையை, பர்சனல் வேண்டுகோளை எங்களால் நிறைவேற்றி வைக்க முடியல, அவங்களுக்கு நாங்கள் அடியாள் வேலை பண்ணலை, அதுக்கு சங்கத்தை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இனிமேல் எங்ககிட்ட வரதை விட்டுட்டு, சார் ஷூட்டிங்கை நிறுத்தாதீங்க, ஷூட்டிங் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு எங்கெல்லாம் கேட்கறத விட்டுட்டு, ப்ரொடியூசர் கவுன்சிலில் உங்கள் சங்கத்தை போயிட்டு என்ன பிரச்சனையை பேச முடியுங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இதுதான் எங்களுக்கு வேண்டுகோள். அதுபோல் தமிழக அரசுக்கும் எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, ஏற்கனவே நாங்கள் 2 முறை கடிதம் கொடுத்துருக்கோம். அரசுக்கும் வந்து டெப்டி சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம், சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம், ஐஎன்பி மினிஸ்டர் மிஸ்டர் சாமிநாதன் சாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம், அது மாதிரி லேபர் மினிஸ்டர் சிவி கணேசன் சாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். எங்களுடைய பிரச்சனை இருக்குது, கவுன்சிலுக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, இதை பேசி வந்து சுமூகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கூட்டத்தின் வாயிலாக இருவருக்கு மட்டுமே நாங்கள் வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள தற்போது படம் எடுக்கின்ற உறுப்பினர்கள், நீங்கள் எங்களை வந்து ஒர்க் பண்ண கூப்பிடுறீங்க, நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் சொல்லுங்கள், நமக்கு பெப்சி வேணும்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள். 2வது வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, அரசே நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை மிகவும் கஷ்டப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அமைதியான சூழ்நிலையில் வச்சுருக்கோம். மிக மிக அமைதியான ஒரே ஒரு இடத்துல கூட இதுவரை வன்முறை ஏற்பட்டதில்லை. ஆனால் இப்போவே உங்களுக்கு தெரியும், நான் வந்து அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், நம்ம வழியில் கோஷம்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து, ஏன்னா கோஷம் போடும்போது, ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது பத்திரிகையோ சில நமக்கு வேண்டாத நபர்களோ நமக்கு அரசுக்கு எதிராக போராட்டங்கிற மாதிரி அதை போர்வை கலர் கொடுத்து நமக்கு வந்து நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க. நம்ம இப்போ அரசுக்கு வேண்டுகோள் தான் வைக்க போகிறோம். அரசுக்கு நம்மளுடைய வேண்டுகோளை வந்து சொல்ல தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அதனால் எந்த கோஷமும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டமில் கலந்துக்கணும்னு சொன்னேன். சில உறுப்பினர்கள், சில சங்கங்கள் அவங்க தன்னெழுச்சியோட ஆரவாரமாக அந்த கூட்டத்தை கலந்துருக்காங்க. சில பேர் பேசும்போது கூட சில அன்பார்லிமெண்ட்டாக சில வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் தர் கல்ச்சர், அவங்களோட ஆங்கர், அவங்களோட பசி. தவறில்லாத ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கும்போது இது போன்ற நிகழ்வுகள் தான் ஏற்படும். நான் தப்பு பண்ணால் எனக்கு தண்டனை கொடுத்தா நான் ஒத்துப்பேன். தப்பு பண்ணாமல் நான் தண்டிக்கப்பட்டால் எவ்வளவு காலம் கடந்தாலும் பழி வாங்கணும்னு நினைப்பேன். அதுபோல் தவறே செய்யாத பெப்சி மேலேயும், தவறே செய்யாத பெப்சி தொழிலாளர்களையும் நீங்கள் பழிவாங்க நினச்சிங்கன்னா அது ஆபத்தில் முடியும், விபத்தில் முடியும். அதனால் தயவுசெய்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள். நிர்வாகிகளாக இருக்கிற முரளி சார் வந்து, உங்கள் அப்பா ராம்நாராயண் சார் வந்து கவுன்சிலில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது மொத்த இண்டஸ்ட்ரி அங்கே இருந்தது. எக்ஸிபிட்டார் அங்கே இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே இருந்தாங்க, நடிகர் சங்கம் அங்கே இருந்தது, எல்லோரும் அங்கே இருந்தாங்க. இன்றைக்கி யாருமே அங்கே இல்லாத ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அதனால் தயவுசெய்து மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய தயாரிப்பாளர், 100 படத்துக்கு மேலே படம் பண்ண மிகப்பெரிய இயக்குனர், தயாரிப்பாளர், அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் கவுன்சிலுங்கிறது வந்து ஒரு அதிகாரமிக்க, வலிமை மிக்க ஒரு அமைப்பாக இருந்தது. அது போன்ற மீண்டும் ஒரு எது வரைக்கும்னா
அவர் நியாயத்தை நிற்கிறப்ப நிற்கும். அவரோட காலத்தில் கவுன்சில் மிக மிக ஒரு அமைதியான வலிமையான ஒரு இடமா இருந்தது. இன்றைக்கி அவரோட மகன் முரளி சார், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்பா 8 அடி பாய்ஞ்சா நீங்கள் 16 அடி பாயணும். அன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் தான் உங்கள்கிட்ட இருந்தாங்க. இன்றைக்கி இந்தியாவே உங்கள் கூட வந்து நிற்க வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பவர் இன்றைக்கி அரசும் டெப்டி சிஎம்மும் சிஎம்மும் உங்களுக்கு வேண்டியவங்களாக இருக்காங்க, தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. நீங்கள் சொன்னால் போய் அவங்க காதில் உடற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை ஒன்றாக்குற வழியை நீங்கள் பார்க்கணும். ஏதோ உங்கள் கூட இருக்கவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து தவறான வழிக்கு நீங்கள் போகக்கூடாது. மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தயவுசெய்து பெப்சி மறுபடியும் சுமூகமாக அனைத்து தயாரிப்பாளர்களுடன் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை சம்பந்தப்பட்டவர் அனைவரும் ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டினால் அரசு தலையிட்டு அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இவ்வளோ பெருசாக கூடுவோன்னு அவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அந்த 1ஆம் தேதி நடந்தது பாரு, அதை பார்த்துட்டு கணக்கு போட்டான்னு நினைக்கிறேன். இது வேறு, அது வேறு. என்னை இப்போ ராதாரவி இங்கே நிற்கிறோம், ராதாரவி பேசுவார்னு கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணமே யாருன்னா நீங்கள் தானே காரணம். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஜூட ராமு இருக்கப்பல எதிர்க்கு, அதுக்காக ஞாபகமாக சொல்கிறேன். எனக்கு ஒயரை கட்டி விட்டாங்க ஊட்டியில், கங்கை அமரன் சார் படம். நான் ஒயரில் ஏறினது இல்லை, இறங்கினது இல்லை. ஒயரை கட்டி விட்டாங்க. ஆனால் பாதுகாப்பாக நான் இறங்குற வரைக்கும் அங்கேவே நின்ன மனிதர்கள் யாருன்னா இவங்க இந்த லைட் பாய், இந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு தான் நின்னாங்களே ஒழிய அங்கே தயாரிப்பாளராக வந்து நிற்கலையே. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து பெப்சியை வந்து இப்படி முறைக்கவே தேவையில்லை. எந்த காலத்தில் ஒழுங்காக நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம்? நானும் 5 படம் எடுத்துவேன். எனக்கு தெரியும் எப்படி சம்பளம் கொடுக்காம நடத்துறதுன்னு. கேட்டுக்கிட்டால் உடனே ஒத்துக்கக்கூடியவர்கள் தான் பெப்சியை சேர்ந்தவர்கள். நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, கூட சொன்னாங்க எங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குதுன்னு. அதெல்லாம் வராது, அதெல்லாம் வராதியா. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் வராதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, வராமல் இருந்தால் கூட அந்த படம் தடை இல்லாமல் தேட்டருக்கு வருவதற்கு உதவி செய்பவர்கள் யாருன்னா இந்த பெப்சி ஆளுங்க தான், தொழிலாளிகள். நீ இவங்களுக்கு போட்டியாக ஒன்று ஆரம்பித்தோம்னா அது நல்லா இல்லை. நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கே சொல்கிறேன், நானும் யோசனை பண்ணேன் 2 வாட்டி போகலாமா வேணாமான்னு. நம்ம வாழ்க்கை பூராவே எதிர்த்தே வாழ்ந்தவர்கள். அதனால் இதனால என்ன இருக்குது? இப்போ என்ன 10 படத்தில் போட மாட்டேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இல்லைன்னா படம் முடியாது. இந்த வில்லன் நடிகர்கள்லாம் இவங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இல்லைன்னா படமே முடியாது. வெறும் ஹீரோ வந்து ஹீரோயினை காதலிப்பார், லவ் பண்ணுவார், கல்யாணம் பண்ணிவிடுவார். 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும்டா. அப்புறம் முழுசாக பார்க்கறதுக்கு நாங்கள் வரணும். நாங்கள் வந்து இந்த பொண்ணு நான் தான் கட்டிக்கிற போகிற பொண்ணு அப்படின்னு ஒரு சண்டையை போட்டு இன்னும் 2 மணி நேரம் படத்தை இழுப்போம். உன் படத்தை, உன் ஹீரோவை பார்க்குறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் 2.5 மணி நேரத்துக்கு அதிகமாக. அதில் உனக்கு வரும்படியில் வாழ்பவர்கள் தான் தயாரிப்பாளர்கள், இல்லையா? என்னை வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், நான் இப்போ நிறைய படம் செஞ்சிகிட்டு இருக்கும்போதும் சரி, இப்போ சுமாராக படங்கள் செஞ்சிட்டு இருக்கும்போதும் சரி, எனக்கு எதுவுமே கவலை இல்லை. சொன்னதை செய்வேன். இப்போ டைரக்டர் செல்வமணி சார் இருக்காருன்னா அவர் சொன்னதை செய்வேன். ஆனால் எனக்கு ஏன் செல்வமணியை பார்த்து எனக்கு ஆச்சரியப்படுறேன்னா, நான் பார்க்க சகோதரர் விஜயகாந்த் இப்பொழுது இல்லை. இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது செல்வமணி இப்படி ஒரு வளர்ச்சியோடு வந்து நிற்பார்னு நான் எதிர்பார்க்கலை. உண்மையிலே நல்ல வளர்ச்சி. நமக்காக உழைக்கக்கூடியவர். நானே நிறைய தகராறுகளுக்கு அனுப்புவேன். டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம், என் செக்ரட்டரிலாம் இருக்கார், பாலாலாம் அனுப்பிச்சோம்னா இவர் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுவார், தகராறுக்கே வரமாட்டார். அப்படிப்பட்ட செல்வமணிக்கு எங்கேந்திரா வந்தது இந்த வேகம்னா, ஒரே அடியாக நான் அங்கே கையெழுத்து போடக்கூடாது, நான் அங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு இவங்கள சொன்னா எப்படிறாது? ஏன்னா உனக்கு ஒன்று தெரியும், பெப்சியை பற்றி தெரிஞ்சுக்குங்க.
யானை மேலே ஏறணும்னு ஆசை, ஆனால் எட்டணும் இல்லை. புரியுதா? அவ்வளோதான் என்னால் சொல்கிறேன். நான் ரொம்ப ஓவராக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கம்முன்னு இருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, பெப்சி என்பது மதம் கொண்ட யானை இல்லை, நல்ல யானை தான். சலாம் போடும், காசு கொடுத்தா சலாம் போடும் அப்படி நினச்சிட்டு நீ நெருங்கின ஒரே நசுக்கு தான் முடிச்சு போயிடுவேன் உன் கதை. அதனால் தயவுசெய்து தயாரிப்பாளர்கள், நீங்கள் தயாரிப்பாளர்களாக இருங்க. உங்களுக்கு வேறு, எங்களது செக்ஷன் வேறு. உங்களுக்கு மரியாதை கொடுத்து ஏந்திரிக்கிறோம் இல்லை, அது இருக்குதா பாருங்கள். இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நாங்கள் மரியாதை தர முடியும். ஒரேடியாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளால் நிற்க முடியாது. இது உரிமை போராட்டம். இது சம்பளம் கேட்குறாங்க ஜாஸ்தியாக, உங்களால் கொடுக்க முடியும். எவ்வளோ கொடுக்க முடியும் அதை சொல்லு முதல்ல. அதை சொன்னால் கேட்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து பெப்சி என்பது ஒரு போராட்ட குணம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் போராட வேண்டும் என்றால் அதையும் விட்டு கொடுப்பதற்கு அல்ல இங்கே என்று சொல்லி, இப்போ இல்லை, இது 1 மாதம் 2 மாதம் எத்தனை மாதம் ஆனாலும் பட்னியாக இருக்க கற்றுக்கிட்டவன் தான் பெப்சியில் இருப்பான். அதை ஞாபகம் வச்சுக்க. அங்கே பட்னியாக இருக்கிறவங்க கிடையாது, ஆனால் இங்கே அப்படி இல்லை, பட்னியாக இருக்கிறவங்க கற்றுக்குவான். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் படங்களெல்லாம் வெற்றி அடையுது, ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பெப்சி தோழர்கள் தான் என்பதை மனதில் வைத்து நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும், நாங்கள் செஞ்சது தப்பு தான், புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னு. புதுசாக ஆரம்பித்தா சேர்றதுக்கு ஆள் இருக்கா, செய்கிறதுக்கு ஆள் இருக்கா? அதுதான் முக்கியம். செய்கிறதுக்கு ஆள் இருக்கா? இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய சாபத்தை வாங்காதீங்க. பெப்சியுடைய தொழிலாளிகள் சாபத்தை வாங்காத. நல்லபடியாக அவங்கள வாழ்த்திட்டு உங்களை எப்பயுமே வாழ்க வாழ்கன்னு சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு அன்பாக இருப்பதை விடு. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு தலைவர் ப்ரொடியூசர் கவுன்சிலில். ஏன்னா நாங்கள் எனக்கு காட்ஃபாதர் சினிமாவில் ராமநாராயண் சார் தான் எனக்கு காட்ஃபாதர். அவர் குரங்குக்கு 4 சட்டை போட்டு எடுத்தவர் படம். 4 சட்டை மாற்றினார். என்னன்னு கேட்டேன், அது வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் சார். அந்தளவுக்கு அறிவாளிடா அவர். அறிவு இல்லாதவர் அல்ல. அவருக்கு தெரியும் எப்படி எடுத்தால் தயாரிப்பாளர்கள் வாழ்வாங்க. இப்படி தெரிஞ்ச டைரக்டருங்க தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க என்று சொல்லி, இது பெரிய அளவில் போராட்டம் செய்யாமல் சீக்கிரமாக பேசி முடிக்கிறது உங்கள் கையில் இருக்குது, எங்கள் கையில் இல்லை என்று சொல்லி தயவு கூர்ந்து இவர்களுக்கெல்லாம் நல்ல வழி காண்பித்தால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதை மட்டும் சொல்லி, எனக்கு வாய்ப்பளித்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.